ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம். நண்பர்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம். நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு புதன்கிழமை. நமது ராசிக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட எண் என்ன, காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், வியாபார வாழ்க்கை, அலுவலக பணிகள் என அனைத்துமே இன்னைக்கு எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான ஸ்பெஷலான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு மொபைல் தேடி புதிய நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்குங்க. உங்களுக்கும் பெனிஃபிட் இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. இன்னைக்கு புதன்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் நவம்பர் மாதம் 8ஆம் தேதி 2023ஆம் வருடங்க புதன்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் ஐப்பசி மாதம் 22ஆம் நாள். இன்னைக்கு பர்த்டே மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களுக்கு எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது கன்னிராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகளை பார்க்கும்போது ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாருங்க. மேலும் குரு பார்வையானது ராசிக்கு 12ஆம் இடத்தின் மீதும் 2ஆம் இடத்தின் மீதும் 4ஆம் இடத்தின் மீதும் விழுகிறது. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் சூரியன் ஆகிய கிரக சேர்க்கை குரு பார்வையில் இருக்கிறது நல்ல யோகத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கன்னிராசி நண்பர்களுக்கு உங்களது பேச்சுக்கள் மூலமாக நல்ல நன்மைகள் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக நீங்க இன்னைக்கு மாற்றிக்க முடியுங்க. பேச்சு திறமையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களது பேச்சு திறமையின் மூலமாக இன்றைய தினம் உங்களுக்கு வேற லெவல்ல நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்வதற்கு வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகுங்க. ஏன்னா நீங்க பேசுறது எந்த வகையில் இருக்குதோ அதை பார்த்துட்டு உங்களை அனுபவத்தை வந்து மற்றவங்க தெரிஞ்சுக்குவாங்க. அந்த அளவுக்கு அனுபவ முதிர்ச்சியாக இன்னைக்கு பேசக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள், எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாளுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இன்னைக்கு நல்ல வாய்ப்புகள் உருவாகும். உயர்கல்வி எங்க படிக்கலாம், என்ன படிக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்ல அதிகமான ஆர்வம் ஏற்பட்டு நல்ல ஒரு தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் உங்களுக்கு அமையக்கூடிய யோகம் இருக்குங்க. பிடித்த காலேஜ் அல்லது பிடித்த கோர்ஸ்ல நீங்க படிப்பதற்கான வாய்ப்புகளை அல்லது அதுக்குண்டான நிதி உதவிகள் எல்லாம் இன்னைக்கு பெறக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. எனவே யோகமான ஒரு நாள் இன்றைய தினம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அமைந்துள்ளது. இன்றைய தினம் வெளியூர் தொடர்பான பயணங்களுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க. அதுக்கான முயற்சிகள் தாராளமாக செய்யலாம். கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் உங்களை வாட்டி வச்சுட்டு இருந்தா அந்த பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. வாகன பயணங்களின் போது நீங்கள் கொஞ்சம் மித வேகமாக போறது ரொம்ப அவசியம். ஏன்னா நீங்க வேகமா போறீங்க அப்படின்னா உங்களால மற்றவங்க சில தவறுகளை செய்யும்போது உங்களுடைய வாகனத்தை வந்து உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீங்கள் வந்து சரியான வேகத்தில் நீங்கள் சென்றீங்க அப்படின்னா உங்களால் வந்து உங்கள் வாகனத்தை ஈஸியாக நிறுத்தி கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மழைக்காலங்கிறதுனால நீங்கள் வாகன பயணங்கள் போது கொஞ்சம் மிதவேகமாக போகிறது நல்லதுங்க. வியாபாரத்தில் இருக்கக்கூடிய போட்டிகள் எல்லாம் இப்பொழுது ஒரு கண்ட்ரோலில் வரக்கூடிய நல்ல யோகம் இருக்குது நண்பர்களே. ஸோ போட்டி பொறாமைகள் எத்தனை இருந்தாலும் சரிங்க, அதை நீங்கள் சிறப்பாக மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு யோகம் வியாபாரிகளுக்கு இருக்கிறது. அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கும் இன்னைக்கு கூடுதலாக சில பொறுப்புகள் தருவாங்க. விச் மீன்ஸ் உங்களுக்கு அதிகமான மதிப்பு உயருதுன்னு அர்த்தங்க. ஏன்னா மற்றவங்களை நம்பி அவங்களுக்கு வந்து பொறுப்புகள் தராமல் உங்களை தான் நம்புறாங்க. ஸோ உங்களுக்கு தான் கூடுதல் பொறுப்புகள் தராங்க அப்படின்னா உங்களுடைய முக்கியத்துவம் அங்கே அதிகரிக்குதுன்னு அர்த்தம். அது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களது அலுவலக பணியில் ஏற்படுத்தி தர காத்திருக்குங்க. ஸோ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எந்த புதிய வேலைகள் வந்தாலும் சரிங்க, நீங்கள் ஒர்க்லோடு அதிகமாகுதுன்னு வேண்டான்னு சொல்லிடாதீங்க. கண்டிப்பாக செய்யுங்க, உங்களால் முடியும். நீங்கள் சிறப்பான ஒரு நல்ல முன்னேற்றத்தை பெறுவதற்கு நல்ல வாய்ப்புகள் ஒரு ஏடி படிக்கட்டாக அது அமையுங்க. புதுவிதமான யோசனைகள், புதிய ஐடியாக்கள் இன்னைக்கு நிறைய உங்கள் மனசில் உதயமாகக்கூடிய ஒரு நாளுங்க. எனவே அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் உண்டு. தேவையான ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். பெரிய பெரிய விஐபிகளுடைய ஆதரவு கூட இன்னைக்கு கிடைக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. தியானம் செய்யலாம், யோகா செய்யலாம். அதன் மூலமாக உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக நல்ல ஒரு நிவாரணம் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. வியாபாரிகள் முதலீடு செய்வதற்கு இன்னைக்கு சரியான ஒரு நேரங்க. ஆனால் தகுந்த ஒரு முன்னேற்பாடுகளை, ஆலோசனைகளை உங்கள் அனுபவத்தை பயன்படுத்தி நீங்கள் செய்யணும். நெருங்கிய நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களிடம் நீங்கள் மகிழ்ச்சியை காண நீங்கள் அதிகமான நேரத்தை வந்து அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். நீங்கள் நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் பெறுவதற்கான ஒரு நல்ல யோகமான ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமையுதுங்க. சிறந்த ஒரு நாள், நீங்கள் சந்தோஷமா இருப்பீங்க. திருமண முயற்சிகள் எல்லாமே சிறப்பாக கைகூடுங்கிறதுனால உங்கள் குடும்பத்தில் விரைவிலேயே கெட்டிமேல சத்தம் கேட்பதற்கான ஏற்பாடுகளை நீங்கள் தாராளமாக செய்யலாம். அது உங்களுக்கு சிறப்பான நல்ல பலன்களை ஏற்படுத்தி தருங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலுடனான காதல் வாழ்க்கையில நல்ல ஒரு புரிதல் ஏற்படுங்க. இன்னைக்கு உங்க காதல் எவ்வளவு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு, உங்க காதலர் வந்து எவ்வளவு காலம் உங்க கூட நேசித்து வாழ்வாரு அப்படின்றது இன்னைக்கு புரியும். அவர் வந்து ஆயுள் முழுக்க உங்களை மறக்க மாட்டாரு, உங்களை நேசிப்பாருங்கிற உண்மை இன்னைக்கு உங்களுக்கு புரியக்கூடிய அற்புதமான ஒரு நாளுங்க. எனவே புரிதல் மேம்படக்கூடிய ஒரு நாள். காதல் வாழ்க்கையில் அது ரொம்ப அவசியம். அது இன்னைக்கு உங்களுக்கு தாராளமாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. புதிதாக சில பார்ட்னர்ஷிப்களை வியாபாரிகள் சேர்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நம்பிக்கைக்கு உரிய விதமாக அந்த புதிய பார்ட்னர் இருப்பாங்க. ஸோ அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். ஏதாவது ஒரு பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் வருது, அது வியாபார ரீதியாக இருக்கலாம்,
உங்கள் பர்சனல் வாழ்க்கை ரீதியாக இருக்கலாம். பிரச்சனைகள் வருது அப்படின்னா நீங்கள் விரைவாக செயல்படுவீங்க. அப்படி விரைவாக செயல்பட்டு பிரச்சனைகளை தீர்ப்பது உங்களுக்கு நல்ல ஒரு கெத்தை உருவாக்கி தரும், நல்ல அங்கீகாரத்தை பெற்றுத்தருங்க. சிறிய சிறிய விஷயங்களுக்காகலாம் உங்கள் வாழ்க்கை துணை கூட நீங்கள் சண்டை போடக்கூடாதுங்க. அந்த மாதிரி சூழல்கள் இப்பொழுது இருக்குங்க. குழந்தை மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு நீங்கள் சண்டை போட்டீங்க அப்படின்னா அதனால சின்ன சின்ன ஊழல்கள் பிறக்கும். ஆனால் அது பெரிதாகாமல் பார்த்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். நீண்ட கால அடிப்படையில் திருமண வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய வகையில் நீங்கள் உறவுகளை பிளக்கக்கூடிய வகையில் சண்டை சச்சரவுகளை பெருசு பண்ணிக்கூடாதுங்க. அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மேலும் 3ஆம் நபர் சொல்றதை கேட்டுட்டு உங்க வாழ்க்கை துணையை சந்தேகப்படுறது அல்லது வாழ்க்கை துணையிட்ட சில தவறான விஷயங்களை கேட்கறது இதெல்லாம் பண்ணிக்காதீங்க. கன்ஃபியூஸ் வேண்டாம். உங்க வாழ்க்கை துணை கூட உங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் ஏற்படுத்திக் கொள்ள அவருக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன தேவை, அதை எப்படி செய்ய போறோம் அப்படின்றத கூட்டாக சேர்ந்து நீங்கள் செய்வதற்கான முயற்சிகளை உட்கார்ந்து பேசி நீங்கள் திருமண வாழ்க்கையை அழகாக மாற்ற முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். நீங்கள் சண்டை போடுறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாதுங்க. அதை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் இளர் வகையில் உங்களுக்கு உட்கார்ந்து பேசுவதன் மூலமாக அற்புதமான நல்ல மகிழ்ச்சியை நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. சில பேர் பழைய வண்டி வாகனங்களை கொடுத்துட்டு புதிதாக வாகனங்கள் வாங்குறது குறித்து யோசிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். அதை செய்யறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. வாகன சேர்க்கையும் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளலாம். நீங்கள் கலகலப்பாக நண்பர்களோடு சிரித்து பேசி நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்க முடியுங்க. மேலும் உங்களது பேச்சு திறமையின் மூலமாக ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அப்படியே நயமாக பேசி உங்கள் காரியங்களை கூட சாதித்துக் கொள்ள முடியும். ஸோ அற்புதமான ஒரு நாளுங்க. திருமண வேலை வந்துட்டு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சிறந்த யோகம் இருக்குங்க. மிக முக்கியமாக செலவுகளை அதிகமாக பண்ணாதீங்க. முடிந்த அளவுக்கு செலவுகளை கண்ட்ரோலாக வச்சுக்கிறது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. அப்படி செலவுகளை கண்ட்ரோலாக வைக்கல அப்படின்னா உங்களுக்கு நிதி பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. குடும்ப வாழ்க்கை மற்றபடி உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. குடும்பத்தில் சண்டை போட்டு வெளியே போன பிரிந்தவர்கள் எல்லாம் இப்பொழுது குடும்பத்தில் ஒற்றுமையாக இணையக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது. அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நல்ல சூழல் இருக்கிறது. நண்பர்கள் சொந்த பந்தங்கள் மூலமாக கலகலப்பான நல்ல ஒரு மீட்டிங் இன்னைக்கு அமையக்கூடிய அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள்ங்க. செலவுகளை மட்டும் இன்னைக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள்ங்க. இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் டார்க் ப்ளூ கலரை பயன்படுத்தலாங்க. டார்க் ப்ளூ கலர் இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது. மேலும் நம்பர் 3 3ஆம் நம்பர் அதிர்ஷ்ட எண்ணாக அமைதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கன்னிராசி என்பர்களில் யாரெல்லாம் இந்த தினம் உத்திரம் நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் உங்கள் பேச்சுக்களில் நீங்கள் நயமாக பேசி நிறைய காரியங்களை சாதித்துக் கொள்ள முடியும். மேலும் உங்கள் அனுபவம் என்ன அப்படின்றத மற்றவங்க ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் பேசுறது ரொம்ப அவசியம். உங்கள் பேச்சுக்கள் மூலமாக மற்றவங்க உங்கள் அனுபவத்தை பற்றி தெரிஞ்சுக்குவாங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் பெரும்பாலானவை நீங்கக்கூடிய அல்லது குறையக்கூடிய அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் கேட்டாலும் கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. உங்களுடைய அனுபவ அறிவு சிறப்பாக வெளிப்படக்கூடிய ஒரு நாள். அஸ்தம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு பயணங்களின் போது கொஞ்சம் வேகமாக போகாதீங்க, மெதுவேகமாக போங்க. இன்னைக்கு வியாபாரத்தில் எவ்வளவு போட்டிகள் இருந்தாலும் அது எல்லாத்தையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு மேனேஜராக இருப்பீங்க. அற்புதமாக உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் கண்ட்ரோல் வச்சுக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. வண்டி வாகனங்களில் நிதானம் தேவையான ஒன்றுங்க. இன்றைய தினம் கொஞ்சம் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள், போட்டிகள் குறையும். சித்திரை நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்றைய தினம் அலுவலக பணிகளில் கூடுதலாக சில பொறுப்புகள் தருவாங்க, ஏற்றுக்குங்க. வெளியூர் தொடர்பான பயணங்களுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு மேம்பட்டு காணப்படுகிறது. புதுவிதமான யோசனைகள் நிறைய உங்களுக்கு கண்டிப்பாக மனசில் உதயமாகும், அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் வெவ்வேறு வகையில் உங்களுக்கு உதவிகள் ஆதரவுகள் நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க இன்றைய தினம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.